ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எந்த கேள்வி பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டு டைட்டில்லையும் போர்டில் இருக்குது. ஸோ நம்ம கேள்விக்குள்ளே போவோம். கேள்வியில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு போஞ்சு வித்து பொதியில் இருக்கிற எல்லா வித்துக்களிலிருந்தும் தாவரங்கள் கிடைக்கிற அதே வேளை அவற்றுக்கிடையே நோயுள்ள ஒரு தாவரம் கிடைப்பதற்கான நிகழ்தகவு 0. என்னது 0.02 அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த சேம் டைம் இப்போஞ்சு வித்துக்களில் 300 வித்துக்கள் நடப்பட்ட ஒரு பண்ணையிலிருந்து நோயுள்ள எத்தனை தாவரங்கள் கிடைக்கும்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ மொத்தமாக அந்த பண்ணையில் நடப்படுற வித்துகள்கிட்ட எண்ணிக்கை எவ்வளவு? 300 அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. 300 வித்துக்கள் நடுறாங்க. இந்த 300 வித்துக்களில் 0.02 நிகழ்தகவுடைய வித்துக்கள் என்னதான் நோயுள்ள வித்துக்களாக இருக்குமா. ஸோ நான் 0.02 அப்படின்ற பெருமானத்தை நான் பின்னத்தில் போடுறேன். இதை நான் பின்னத்தில் போடுவேன்னு சொல்லி சொன்னால் 100ன் மேல் 2ன்னு சொல்லி வரும். உங்களுக்கு தெரியும். ஸோ நான் அந்த பின்னத்தில் போட்டேன்னு சொன்னாக்க 100ன் மேல் 2ன்னு வரும். பார்த்துக்கொள்ளுங்க, 300 வித்துக்கள் பண்ணையில் பயிரிடுறாங்க, நடப்படுது. இதில் 100ல் 2 தான் என்னதான் இருக்கும்? பூச்சிகளுடைய, அதாவது என்ன சொல்கிறாங்க, நோயுள்ள வித்துக்களாக இருக்கும். சரியா? இப்போ இந்த நிகழ்தகவை பிரதிட்டு நம்ம சுருக்கணும்னு சொன்னாக்க நோயுள்ள தாவரம் எத்தனை சொல்லி கண்டுபிடிச்சிடலாம். சுருக்கிறத பாருங்க, இந்த பூஜ்ஜியம் குறுக்கு பெருக்கம் செய்யலாம். அதே மாதிரி இந்த பூஜ்ஜியம் வெட்டலாம். இப்போ கீழே 1 மேலே 2, ஸோ நம்ம 2ன்னு சொல்லலாம். 2 6ன்னு சொல்லி வரும் நீங்கள் பெருக்குங்கன்னு சொன்னாங்க. ஸோ 6 தாவரங்கள் தான் என்னது நோயுள்ள தாவரங்களாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் ஆன்சர் எடுத்திருப்பீங்கன்னு சொல்லி சொன்னாக்க உங்களுக்கு எத்தனை புள்ளிகள் வழங்கப்படும்னா 2 புள்ளிகள் வழங்கப்படும். அதே மாதிரி நீங்கள் டிரெக்டாக இதை போட்டு 0.02 போட்டுங்கன்னா பெருக்கினாலும் 6 தாவரங்கள்னு சொல்லி தான் உங்களுக்கு விட வரப்போகுது. சரிதானே? ஸோ அதில் எந்த ஒரு மாற்றம் இருக்க போகிறது இல்லை. உங்கள்ட்ட சுருக்கல் இலவுக்காகவும் விளங்கி கொள்வதற்காக தான் நான் 100ன் மேல் 2 அப்படின்னு பின்ன வடிவில் போட்டேன். சரிதானே? ஸோ அந்த கேள்வி விளங்கி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். நம்ம என்ன செய்வோம், அடுத்த கேள்வி சந்திப்போம். பாய்.